வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வெளியிட்ட 20 ரூபா நோட்டை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். எந்த வருஷத்தில் வெளியிட்டாங்க, என்ன கையெழுத்து, எந்த காலகட்டத்தில் வந்துச்சுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1970, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1970 தாங்க இந்த நோட்டை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வெளியிட்டிருக்காங்க. அந்த நோட்டோட அந்த ஒயிட் ஷேப் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெகநாதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையெழுத்து போட்டு இந்த நோட்டை பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. நோட்டு கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. சூப்பர் கண்டிஷனில் இருக்க நோட்டு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்க பார்லிமெண்ட் முன்னாடி போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் சிம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ரிசர்வ் பேங்க் சிம்பிள் இன்னும் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பின்னுக்கு கொஞ்சம் கூட திருப்பிடிக்கல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 55 வருஷம் ஆச்சு இந்த நோட்டு வெளியிட்டு. நோட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மாறாமல் சூப்பர் கண்டிஷன் இருக்குங்க. இந்த நோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்த நோட்டு தான். பழமை மாறாமல் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன் தான் இருக்குது. ஜெகநாதன் வந்து பார்த்திங்கன்னா அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. சீரியல் நம்பர் பார்க்கலாம் வாங்க. A26 52 63 01. கவுண்டிங் பார்த்திங்கன்னா 1லேருந்து 100 நம்பர் கவுண்டிங் சூப்பராக இருக்குங்க. அதாவது இந்த மாதிரி கட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டுங்கிறதே பெரிய விஷயம் பார்க்குறது. நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா கட்டாகவே வச்சுருக்கோம். இவ்வளோ பழமையான கட்டுங்க. இந்த கட்டு தான் ஒரு நோட்டை பார்க்குறதே ரொம்ப 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 ரேர் விஷயமா இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டாகவே வச்சுருக்கோங்க. அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு நோட்டுக்கு எவ்வளோ வேல்யூ இருந்து தெரியுங்களா, எவ்வளோ மதிப்பு இருந்திருக்கு தெரியுங்களா. இன்றைக்கி நான் சாதாரணமாக அந்த கட்டை பிடிச்சி கையில் அப்படி கவுண்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு நோட்டு. அன்றைய காலகட்டத்தில் இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கையில் இருந்தால் பெரிய விஷயங்க. இந்த நோட்டு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த நோட்டை பொறுத்தவரை பெரிய பொக்கிஷமான விஷயம். இன்றைக்கி நான் சாதாரணமாக இந்த நோட்டை கையில் பிடிச்சி போட்டுட்ருக்கேன். இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து சேல்ஸுக்கு தாங்க கொடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து வேணுமாலும் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிட்டு ஜிபே பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1, ரூ. 2, ரூ. 5, ரூ. 10 அந்த மாதிரி ஏகப்பட்ட நோட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வாங்குறது விற்கிறது எல்லாமே இருக்குங்க. பழமையான நோட்டு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு நோட்டு 2 நோட்டெலாம் எடுக்க மாட்டோம். பழமையான நோட்டு எதுவாக இருந்தாலும் எடுக்கிறோம். நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும். நம்ம கடை எங்கேன்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் தான் ரெகுலர் கடையாக இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்டே மார்ட்டில் போகிறோம். இந்த மாதிரி எந்த ஒரு பழைய பொருளாக இருந்தாலும் சரி நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறது விற்கிறது எங்கே இருந்தாலும் இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜிபே பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாள் இன்றைக்கி பண்ணால் நாளைக்கு வந்து சேரும். இந்த ஆன்லைனில் சொல்கிற மாதிரிலாம் ஒரு நோட்டு 2 நோட்டு அந்த மாதிரி எந்த நோட்டுக்குமே எந்த காயினுக்குமே வேல்யூ கிடையாதுங்க. ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்ல தான் செய்கிறேன். எந்த நோட்டும் எந்த காயினும் சரி ஏமாத்துகிற விஷயம் மட்டும் தான். எதையும் நம்பி ஏமாந்து போகாதீங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி கருத்தான வீடியோ நம்ம எவ்வளோ போட்டுருக்கோம். சேனலில் மட்டும் நீ புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும்.